ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணினா ஃபஸ்ட் டைம் இறால் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு இறாலில் இங்கே பாருங்கள், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு இவ்வளோத்தையும் போட்டு விரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய உள்ளி, ஒரு தக்காளி, பச்சை மிளகா 1 தான் இருந்துச்சு. சரி இருக்கட்டும், 1 போதும். அடுத்தது மல்லிகீரை இல்லை, புதினா இருந்துச்சு. இருக்கிறத வச்சு செய்வோம். மல்லிகீரை இல்லைன்னா என்ன, அதுக்கு தான் நம்ம ரொம்ப இருக்காளே, இந்த ரம்பை பிச்சு போட்டுடலாம். அப்புறமா இதெல்லாம் போடணுமான்னு பிரியாணியில் இல்லது சுவையும் மனமும் இருக்காதான். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியது தான். இது ஆதன் தயிர். ஓகே, இனி பிரியாணி செய்ய ரெடி ஆயிடுவோமா? கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிடுவோமா? குறைச்சி ஊற்றினா போதும், ஏன்னா நெய் போட வேண்டியது இருக்குது. அப்புறமா 1 ஸ்பூன் நெய். எதுக்கு வேஸ்ட்டாகும், அந்த ஸ்பூனையும் உள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கிடுவோம். சரி, அப்புறமா இந்த கிராம்பு பட்டையெல்லாம் இருக்காதுல்ல, அவியலையும் உள்ளே லைட்டாக போட்டு விடணும். அவிய வதங்கி வரும்போது, லைட்டாக பொரிஞ்சு வரும்போது வெட்டி வச்சிருக்கிற பெரிய உள்ளியும் உள்ளே போட்டுருவோம். அது நல்லா வதங்கட்டும். உள்ளி நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இப்போ அரிசியை 3 வாட்டி கழுவிக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உள்ளி இவ்வளோ தூரம் வதங்கணும், அப்போ தான் நல்ல கலர் வரும். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா கிண்டிடணும். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற புதினாவை உள்ளே போட்டுடலாம். அப்புறம் இந்த ரம்பா இருந்து பற்றியெல்லாம் இதில் எலுப்பில் பிச்சு போடும், கொஞ்சம் மணக்கட்டு, அவ்வளோ போதும். ரொம்ப போட்டாகி டேஸ்ட் இருக்காது. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கும். ஐயோ, நம்ம இஞ்சி பூண்டை மறந்துட்டோமே. சரி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா. அளவெல்லாம் கிடையாது, நமக்கு தோணுன மாதிரி தட்டிட வேண்டியதுதான். சரி போதும், அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு, இந்த ஆதன் தயிர் இருந்துச்சுல்ல, அதில் கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். அப்புறம் நல்லா புளிச்சிடும், அதனால் வேண்டாம், இவ்வளோ போதும். இதை நல்லா கிண்டி எடுத்துக்குவோமா? சரி, அயலெல்லாம் கிண்டியாச்சா? இனி நம்ம மிளகு புரட்டி வச்சுருந்தோம்ல இறால், அது எல்லாம் இருக்கக்கூடாண்டு சேர்த்துக்கிடலாம். இவியலையும் லேசாக கிண்டி விட்டுருவோம். நல்லா அந்த மசாலா எல்லாம் இருக்கக்கூடாது, மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ என்னன்னா, இந்த கப்புக்கு தான் 2 கப்பு அரிசி எடுத்தேன். அதனால இதுக்கு எதை 3 கப்பு தண்ணி ஊற்றிடணும். 1 2 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இதை அழகாக கிண்டி கலக்கிடணும். சைடில் இந்த மசாலா எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அழகாக எடுத்து விட்டுடணும். விட்டுட்டு கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோமா? அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு, இந்த டைம் என்ன செய்யணும், நம்ம வடிகட்டி வச்சு இந்த ஊற போட்டு வச்சுருந்தோம்ல அரிசி, அதை வடிகட்டிக்கிட்டு அந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிடணும். ஐயோ, அதுக்கு முன்னாடி உப்பு இருக்குவான்னுட்டு கரெக்டாக பார்க்கணுமே, பார்க்க மறந்துட்டேன். சரி, இதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்துருவோம். எப்போ பார்த்தா என்ன. சரி, நம்ம தானே சாப்பிட போகிறோம். கையில் சுட்டுட்டே. பார்ப்போம், கையில் ஊற்றி
உப்பு எரிப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அது நம்ம அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த மூடியை போட்டு மூடி வச்சுருவோமா? ஒருக்கா கூட கொதிக்கட்டும். இப்போ இதை திறந்து பார்த்துருவோமா? சூப்பர். லைட்டாக கிண்டி விட்டுருவோமா? இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியும் அரிசியும் ஒரே சரி சமமாக இருக்குல்ல. இந்த டைமு மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆக்கிடுவோமா? ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு. 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துருவோமா? ஏய், கமகம பிரியாணி, இறால் பிரியாணி சூப்பர். அழகா வந்திருக்கு பாருங்க. அழகா ஒரு உதிரியா வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகா வரும்னு. சூப்பர். இறால் பிரியாணி ரெடி. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் இறால் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.